ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு சூப்பராக விளையாடுவார் அது எல்லாமே நமக்கு தெரியும் இல்லைங்களா. பட் அவருடைய குவாலிட்டியான கிரிக்கெட் எப்படி இருக்கும், வந்த பாலெல்லாம் தூக்கி பக்காவாக சிக்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் தாண்டி பக்காவாக குவாலிட்டியாக எப்படி வந்து ஒரு ஃபோராக கன்வெர்ட் பண்ணுறது. எல்லாராலையும் சிக்ஸ் அடிக்க முடியும், ஆனால் ஃபோர் அடிக்கிறது சிலரால் மட்டும்தான் முடியும். ஓப்பனாக நான் சொல்லிடுறேன், நான் வந்து மிகப்பெரிய கிரிக்கெட் நாலேஜ் இருக்கவங்களாம் கிடையாது. பட் ஸ்டில் ஆஸ் ஒரு காமன் ஆடியனாக நான் பார்க்கும்போது எனக்கு தோன்றதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக பார்த்துட்டு இருக்காது. யூஸ்வல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி வேர்ல்டு கப் பார்த்தோம். இப்போ வந்து 2 நாள் முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்த்தோம். அதில் சஞ்சுவோட பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளோ, அவருக்கு கிடைச்ச கிரிட்டிசிசம்லாம் எவ்வளோ, அவரை எந்த அளவுக்கு வந்து ப்ளேம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு அவரை வந்து ட்ரோல் பண்ணாங்க, இது எல்லாமே ஒரு பக்கம் ஒரு டார்க் சைடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி வந்தாருன்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும், இந்த மாதிரியான சூப்பர் நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ சஞ்சு சாம்சனுடைய அந்த ஒரு க்ரோத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இது வந்து சஞ்சுவோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு விஸ்வநாத் சாம்சன், இவரோட ஃபுல் நேமு. நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து செல்லமாக சஞ்சுனே கூப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இவர் அப்பா வந்து பார்த்திங்கன்னா போலீஸாக இருக்கும்போது இவர் வந்து ப்ராக்டிஸ்லாம் நிறையா பண்ணுறாரு, நிறையா டீமில் விளாண்டுருக்காரு. பட் ஆனால் டெல்லியில் முக்கியமான டீமில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓகேங்களா. அது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து இவருடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சிருக்கு. அதனால திரும்பி இவர் டெல்லியிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா வெக்கேட் பண்ணிவிட்டு திரும்பி கேரளாக்கே போகிறார். ஏன்னா இவரோட நேட்டிவ் எல்லாமே கேரளா தான். ஆனால் அவங்க அப்பா ஒர்க் பண்ணுறது டெல்லியில். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியிலேருந்து திரும்பி இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டு கேரளாவுக்கு போகிறாங்க. கேரளாவுக்கு போய் இவருக்கு ப்ராப்பராக ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து பக்காவாக இவர் க்ரூம் பண்ணி கேரளா டீமில் ஆட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம யூஸ்வலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, கேரளா பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து நிறைய பிளேயர்ஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஈவன் நம்ம தமிழ்நாடு சென்னை டீம்லேயே பார்த்தீங்கன்னாலும் எத்தனை தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க, விரல் விட்டுன்றதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு சீசனுமே. ஸோ இப்போ வந்து சஞ்சு வந்து நம்மளுடைய சென்னை டீமுக்கு வந்தது ஓகே, சூப்பரான விஷயம் தான். ஏன்னா வந்து ரொம்பவே க்ளோஸாக நம்மளால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த சென்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்ல. கேரளா மக்கள் வந்து நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் வந்து நமக்கும் சஞ்சுக்கும் ஃபார்ம் ஆகிறது நேச்சர் தான். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வந்து பக்காவாக விளாண்டுருக்காரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஐசிஐசி இப்போ ரீசெண்டாக முடிஞ்சது, வேர்ல்டு கப் முடிஞ்சது, அதில் இந்தியா தான் ஜெயிச்சது. ஓகேங்களா. பட் அதில் அவருக்கு ஃபஸ்ட்டு டைம் வாய்ப்பே கிடைக்கல. அவர் டீமில் இருக்கார், பட் ஆனால் அவருக்கு மேட்ச்சில் விளாட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரியான சமயம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் எனக்கு மேபி டவுட்டாக இருக்குது, அபிஷேக் சர்மான்னு நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரியா சம்திங் ஆகும்போது சஞ்சுவை வந்து அப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்து உள்ளே சேர்க்குறாங்க. இவர் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா வந்து நிறைய டைம் சஞ்சுவை வந்து பிளேயிங் லெவலில் எடுப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஆக்குபைடாக இருக்கும். இப்போ சஞ்சுவை தூக்கிட்டு போய் டவுனில் வந்து விளையாட விட மாட்டாங்க. ஃபைனலாக வந்து ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், மிடில் வந்து விளையாடுவார், ஓப்பனிங்கில் விளையாடுவார். அந்த மாதிரி இருக்கும்போது இவரை கொண்டு போயிட்டு கீழே விட முடியாது. ஸோ ஆனால் ஓப்பனிங்கில் இருக்க அந்த ஒரு ஃபஸ்ட்டு செகண்டு 1 டவுன் 2 டவுன் 3 டவுனுக்குலாம் வந்து பெரிய ஃபைட்டே நடக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான பிளேயர்ஸ் இந்தியா கிட்டே இருக்காங்க. சஞ்சுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்லை. ஸோ பட் ஆனால் அந்த ஐசிஐசி வேர்ல்டு கப்பில் நடந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மேட்ச் நடக்குது, சூப்பரான மேட்ச் கிடைக்குது. ஏன்னா அந்த டைமில் யார் கூட மேட்ச் கிடைக்குதுன்னா நபீபியா கூட மேட்ச் கிடைக்குது. இந்தியா விசஸ் நபீபியா நடக்குது. இந்த மேட்ச்சில் சஞ்சு நினச்சிருந்தா பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக கொடுத்துருக்க முடியும். ஏன்னா நபீபியான்றது ஒரு மிகப்பெரிய டீம்லாம் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் நபீபியாவில் இருக்க ஒரு 5 பேர் சொல்லுங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நபீபியானா ஒரு டீம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிங்களா, சூப்பராக சொல்லலாம். எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு உண்மையிலே ஜெயிண்ட்னா கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கான ஒரு பிளேயர். ஸோ அங்கே போயிட்டு நம்மளால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, நம்ம ஏற்றுக்கலாம். பட் ஆனால் நபீபியாவில் பண்ண முடியல. ஏன்னா சஞ்சுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நபீபியா கூட விளையாடும் போது வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி தன்னுடைய நேமை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சஞ்சு அதில் ஏதோ ஒரு சமயத்தில் பண்ண முடியல அவரால். ஏன்னா அப்போ அவர் எடுத்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 8 பால் விளாண்டு 22 ரன்ஸ் தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்த மேட்ச் வருது ஜிம்பாப்வே கூட. இந்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நபீபியா மாதிரியான ரொம்பவே ஒரு சுமாரான டீம் தான். ஒரு நியூசிலாண்டோ
ஒரு நியூசிலாண்டோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆஃப்ரிக்காவோ கிடையாது. இந்த 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 மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவரால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 15 பால் தான் பிடிச்சிருக்காரு. அதில் வந்து 24 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரி ஓகேப்பா, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதெல்லாம் இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கே தான் வரேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் ப்ரூவ் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இல்லை. இந்தியன் டீமுடைய வேர்ல்டு கப் முக்கியமான மேட்ச் நடக்குது. இதில் வந்து சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இது வந்து அன்ஃபேராக நடக்குது. அன்ஃபேராக வந்து இவருக்கு மட்டும் அதிகமான சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டீமு. ஐ மீன் அது டீம் மேனேஜ்மெண்ட் வந்து இவருக்கு மட்டும் அதிகமாக சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் ஒரு பக்கம் வருது. ஸோ ஒரு நெகட்டிவிட்டி பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. இவர் இது எதுவுமே கண்டுக்காமல் இவர் ஒரு மஸ்ட் வின் மேட்ச் ஒன்று நடக்குது. அந்த மேட்ச்சில் இந்தியன் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே புவராக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. அந்த மேட்ச் யார் கூட நடக்குதுன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட. வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து கிரிக்கெட்னாலே அவங்க பால் போட்டாங்கன்னா எதில் ஆப்போசிட்டில் இருக்க டீம் ஆடவே முடியாதுன்ற அளவுக்கு இப்போ வரைக்குமே அப்படி தான் பால் போடுவாங்க. இப்போ வரைக்குமே அவங்க அடிக்கிற ஒவ்வொரு பாலும் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான் போகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டீம்னா வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ். ஓகேங்களா, இவங்க வந்து ஈடன் கார்டன்ஸில் மேட்ச் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் வின் மேட்ச்சு. வின் பண்ணி ஆகணும், அப்போ தான் செமிஃபைனலுக்கே போக முடியும். அந்த மாதிரி மேட்ச்சில் அப்போது சஞ்சு வந்து என்ன ஸ்கோர் பண்ணுறாருன்னா 50 பாலுக்கு 97 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்து பக்காவாக விளையாண்டுருக்காங்க. சஞ்சுக்கு எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது சஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கோரை கொடுக்குறாரு. நான் சொல்ல மறந்துட்டேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்தது நியூசிலாந்து கூட மேட்ச்சு இந்தியாவுக்கும் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னா கேரளாவில் நடக்குதுங்க. கேரளா வந்து சஞ்சுவோட ஹோம் டவுன். அங்கே போய் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருக்கு நம்ம போகிறோன்ற போது சஞ்சுக்கு வந்து கொடுத்த மரியாதையே வேறு. வந்து மேலந்தாலும் ஏன்னா வந்து இந்தியன் டீம் உள்ளே இறங்கும்போது சஞ்சுக்கு அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க அந்த கேரளா மக்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சூரியகுமார் யாதவ் வந்து சஞ்சுவை வெல்கம் பண்ணுறது போகிறது என்ன, இதெல்லாம் வந்து மேட்ச் டேக்கு முன்னாடி ஒரு நாள் நடக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கே போய் சஞ்சு பர்ஃபார்ம் பக்காவாக பண்ணியிருக்கணும் இல்லையா? பட் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சஞ்சுவால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த மேட்ச்சில் சஞ்சு ஸ்கோர் பண்ண ரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஓப்பனிங் இறங்கி அந்த ஸ்டேடியமே ஃபுல்லாக இருக்குது. கேரளா மக்கள் எல்லாம் சஞ்சு பயங்கரமாக பட்டையை கிளப்ப போகிறாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் ஸ்கோர் பண்ண ரன் வெறும் 6 ரன்னில் அவுட் ஆகி வெளில வர்றாரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது எவ்வளோ பெரிய தலைகுனிவாக இருந்திருக்கும். அது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்சனை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும். எங்கேயுமே மேட்ச்சுக்கு டெல்லிக்கு ஃபஸ்ட்டு சின்ன வயசில் போகிறாரு, அங்கே அவருக்கு கிடைக்கல. அப்புறம் கேரளாவுக்கு வராரு, நிறையா ட்ரை பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணி எந்த டீமில் எடுக்கல, ஐபிஎல் எடுக்கல, வேர்ல்டு கப்பில் எடுக்கல. தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்டஃப்பை வச்சுக்கிட்டு வெளிக்காட்ட முடியலன்ற அந்த எண்ணம் வரும்போது அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதுவும் தன்னுடைய சொந்த நாட்டிலே கிடைக்குது, சொந்த மண்ணில் கிடைக்குது, கேரளாவில் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது தன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றது எவ்வளோ மோசமான விஷயம். அதுக்கப்புறம் தான் ஈடன் கார்டன்ஸுக்கு வராரு, வெஸ்ட் இண்டீஸ் கூட ஆடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 97 ரன்ஸ் 50 பால்ஸுக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ்னு வாங்கல்ல, அந்த கிளாஸ் உள்ளே தான் இருக்கும். ஃபார்ம் வேணால் போயிருக்கும், பட் ஆனால் அந்த கிளாஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவரை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் மேட்ச் செமிஃபைனலுக்கு போகிறாரு. செமிஃபைனல் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 42 பால்ஸுக்கு மட்டுமே 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸ் நெக்ஸ்ட்டு போகிறாங்க. ஃபைனல்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து நியூசிலாண்டு கூட மோசமாக விளையாண்டப்போ இப்போ திரும்பி ஃபைனல்ஸ் வந்து நியூசிலாண்டு கூட நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு ஸ்கோர் பண்ணது 46 பால்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 46 பாலுக்கு 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினதும் சஞ்சு சாம்சன் தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் பிளா இதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தனுக்கு டீமில் பிளேஸே இல்லை. ஓகேங்களா, இன்னொருத்தருக்கு இன்ஜுரி ஆகுது. தன்னுடைய கூட வந்து விளாட்ற ஒரு பர்சனுக்கு இன்ஜுரி ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காக சஞ்சு உள்ளே வரப்படுறாரு. பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, கிரிட்டிசிசம் அதிகமாகுது, பிளேம்ஸ் அதிகமாகுது. அதுக்கப்புறம் தன்னை ப்ரூவ் பண்ணி பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வர்றது நார்மலான விஷயமா? அப்போது அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும்? அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ராஃபன்சி எஃபர்ட் இந்த சென்ஸ். இது ஒரு மேட்டர். இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது இல்லைங்களா,
மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஒவ்வொரு டீமும் தன்னுடைய பிளேயர்ஸை வச்சு பயங்கரமாக ஹைப் ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஹைப் ஏற்றும் போது சஞ்சு என்ன சொன்னார், அது வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும், அதை வச்சு ட்ரோல்லாம் பண்ணாங்க. ஏன்னா சஞ்சு கடந்த 2-3 மேட்சாக ஒழுங்காக விளையாடல, கடைசி மேட்ச் மட்டும்தான் விளையாண்டாரு, சூப்பராக விளையாண்டாரு ஓகேங்களா? அந்த 2-3 மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், நீங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன சொன்னார்னா, கண்ணை மூடி பாலை பார்க்குறோம், கண்ணை மூடிட்டு சுற்றுறோம், 6 அடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடி போகும்போது தன்னுடைய கான்ஃபிடன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் யோசிச்சிருக்கலாம்ல, இன்கேஸ் நான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணலை, அவுட் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும்? பட் அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய கான்ஃபிடன்ஸை எந்த அளவுக்கு வெளிக்காட்டுறாரு பாருங்கள். ஓப்பன் ஸ்டேடியத்தில் வந்து பாலை பார்க்குறோம், கண்ணை மூடிட்டு சுற்றுறோம், 6 அடிக்கிறோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த 2 மேட்ச்சு ப்ராப்பராக ஒரு 10 ரன்னுக்கு முன்னாக்குள்ளே தான் அடித்து அவுட்டாகி வெளில வராரு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச், நேற்று மேட்ச் நடக்குது. இவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 56 பால், 56 பாலுக்கு 115, 115 ரன் அடிச்சிருக்காரு. 4 ஃபோர்ஸ் மட்டுமே 15 4 அடிச்சிருக்காரு. 4 6 அடித்து 115 ரன் அடிச்சிருக்காரு. அடித்து சிஎஸ்கே ஜெயிச்சது. ஓகே, நாளைக்கு இன்னும் 2-3 நாள் கழிச்சு இன்னொரு மேட்ச் நடக்கும். அதில் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ணாமல் போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃபார்முன்றது வந்து டெம்பரவரி, பட் ஆனால் அந்த கிளாஸ்ன்றது பெர்மனெண்ட், அது உள்ளே தான் இருக்கும். நம்ம தான் நம்மளை நம்பணும். நமக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். நான் ஜெயிப்பேன், நான் அடிப்பேன், என்னன்னாலும் பரவாயில்ல, தோத்தாலும் எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்தாலும் எவ்வளோ ப்ளேம்ஸ் நம்ம மேலே வந்தாலும் நமக்கு தெரியணும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும். ஏன்னா அதுதான் அந்த கிளாஸ், நமக்குள்ளே இருக்க அந்த கிளாஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சது. ஏன்னா இந்த வீடியோ நேற்றே பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நேற்று தான் வந்து சிஎஸ்கே மேட்ச் நடந்தது. அப்போவே எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக இருந்துச்சு. வேறு ஒரு வீடியோ போட்டனால இந்த வீடியோ இன்றைக்கி நான் பேசணும்னு இருந்தேன். ஓகே, நீங்கள் பேசிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.